ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயிற்சி 1.5 உள்ள கணக்குகள்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எஃப் மற்றும் ஜி என்னும் சார்புகளை பயன்படுத்தி எஃப் காம்போசிட் ஜி மற்றும் ஜி காம்போசிட் எஃப்ஐ காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் என்பது சரியா என சோதிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஆல்ரெடி இதில் உள்ள காம்போசிட் அப்படின்றது என்ன அப்படின்னா சேர்ப்பு அப்படின்றதான் மீனிங் இதுக்கு. ஸோ இதோட கணங்களோட சேர்ப்பு நம்ம எப்படி சார்புகளோட சேர்ப்பு இதை நம்ம எப்படி செய்கிறது, அதோட கான்செப்ட் என்ன அப்படின்றதுக்கெலாம் ஆல்ரெடி தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு தான் நம்ம இந்த சம் வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒரு 5 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6 ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் இது ஈக்குவலா அப்படின்றத நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் இது ஈக்குவலா அப்படின்றத நம்ம செக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எஃப் காம்போசிட் ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ எஃப் காம்போசிட் ஜி அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா f of g of x இதுதான் இதோட மீனிங். ஸோ f of g of x அப்படின்றது நம்ம எப்படி எழுதணும்னா f of g of x என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா f of x அப்படின்ற ஒன்று கிடச்சிருக்கு. ஆனால் எக்ஸுங்கிற டேர்முக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிற டேர்ம் இருக்குது. ஸோ f of x நம்மளுக்கு என்ன தெரியும்? எக்ஸ் மைனஸ் 6 தெரியும். ஸோ இங்கே எக்ஸே என்ன தான் எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ நான் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு போடணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 6. ஸோ இது நான் equation 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 6ங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஜி காம்போசிட் எஃப். இதுக்கு மீனிங் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 6. இப்போ எனக்கு ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது கிடச்சிருக்கு. நான் இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 6 போடணும். ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நான் ஸ்கொயர் பண்ணணும். நமக்கு தெரியும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா தெரியும். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம், விரிவு பண்ணி எழுதலாம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 6 ப்ளஸ் 6 ஸ்கொயர். இப்போ என்ன ஆன்சர் வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 36 அப்படின்னு கிடைக்கும். இது நம்ம 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ எஃப் காம்போசிட் ஜியும் கண்டுபிடிச்சிட்டோம், ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிச்சோம். அதாவது காம்போசிட் நான் சொல்கிறது சேர்ப்பு தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இதிலேருந்து 1 and 2லேருந்து எனக்கு என்ன கிடச்சிருக்கு? ஃப்ரம் 1 and 2 என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா எஃப் காம்போசிட் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப். இதுவும் ஈக்குவல் கிடையாது. ஓகேவா? ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/x ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர்டு மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப்ஆ அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நான் எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்க போகிறேன். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 2x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? 2/x. ஸோ இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நான் இப்போ என்ன போடணும்னா 2x ஸ்கொயர் மைனஸ் 1 போடணும். ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2/2x ஸ்கொயர்ட் மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நான் 1ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 2/x. ஸோ இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நான் இப்போ என்ன பண்ணணும்? 2/xஐ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2/x த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 1. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 ஸ்கொயர்னா இன்ட்டு 4 கிடைக்கும். 4/x ஸ்கொயர்டு மைனஸ் 1. ஸோ ஆன்சர் 8/x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இதை நான் 2ன்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ 1 and 2லேருந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஃப்ரம் 1 and 2
F composite G is not equal to G composite F. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். f of x equal to x plus 6/3 g of x is equal to 3 minus x. இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா f composite gயும் g composite fவும் ஈக்குவலா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு f composite g அப்படின்னா மீனிங் என்ன? f of g of x. ஸோ g of x ஓட வேல்யூ என்ன? 3 minus x. f of x என்ன கொடுத்துருக்காங்க? x plus 6/3. இப்போ x இருக்க வேண்டிய இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 3 minus x சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 3 minus x plus 6/3. இப்போ 6ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 9 கிடைக்கும். 9 minus x/3. ஸோ இதுதான் 1. g composite f ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். g of f of x. ஸோ g of x plus 6/3. இப்போ இதில் g of xல x இருக்க வேண்டிய இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 3 minus x plus 6/3. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா இதை பையில் 1 இருக்குன்னு அர்த்தம். எல்சிஎம் எடுக்கும்போது 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 3s are 9. 3 9 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6/3. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 15 minus x/3. ஸோ 2. ஸோ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1ம் 2ம் ஈக்குவல் கிடையாது. ஸோ ஃப்ரம் 1 and 2 f composite g is not equal to g composite f. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். f of x equal to 3 plus x, g of x equal to x minus 4னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். f composite gயும் g composite fவும் ஈக்குவலா அப்படின்றது செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு f composite g, f of g of x. ஸோ இதில் g of xோட வேல்யூ போடலாம். x minus 4. நெக்ஸ்ட்டு f of x என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 plus x. ஸோ 3 ப்ளஸ் எக்ஸ் இருக்க வேண்டியதில் நான் என்ன போடணும்? எக்ஸ் மைனஸ் 4 போடணும். எக்ஸ் மைனஸ் 4. இப்போ வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 ப்ளஸ் 3 வந்து நீங்கள் அப்படியே போடுறதுக்கு பதிலாக -4 + 3 இது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இதுதான் 1ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜி காம்போசிட் எஃப், g of f of x. g of f of x னா 3 plus x. g of x னா x minus 4. நான் இப்போது x இருக்க நேரத்தில் என்ன போடணும் அப்படின்னா 3 plus x போடணும். அப்போது 3 plus x minus 4. ஸோ இப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 3 minus 4 அப்படின்றப்போ ஸோ எனக்கு சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ சேம் x minus 1. ஸோ இதை நான் 2ன்னு வச்சுக்கலேன். இப்போது ஃப்ரம் 1 and 2 f composite g equal to g composite f. ஸோ ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஓகேவா? இது மட்டும் தான் நமக்கு ஈக்குவல்னு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 5 என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். f of x equal to 4x² minus 1, g of x is equal to 1 plus 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது f composite gயும் g composite fவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ f composite g equal to f of g of x equal to f of 1 plus x. f of x ஓட வேல்யூவில் இப்போ எக்ஸுக்கு மட்டும் 1 plus xன்னு நான் சப்ஸ்டிட் பண்ணணும். 4 into 1 plus x the whole squared minus 1. ஸோ இப்போ 4 into இது வந்து a plus b the whole squared ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் a squared plus 2ab plus b squared அப்படிங்கிற வேல்யூ எனக்கு கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 squared plus 2 into 1 into x plus x squared அப்படின்னு கிடைக்கும் minus 1. ஸோ 4 into 1 plus 2x plus x squared minus 1. இப்போ 4ஆல் உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 4 plus 8x plus 4x squared minus 1. இப்போ 4x squared plus 8x 4லேருந்து -1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா +3. ஸோ இதுதான் 1. செகண்டு g
composite f. So g of f of x. So f of x ஓட வேல்யூ என்ன 4x squared minus 1. g of x ஓட வேல்யூ 1 plus x. ஸோ இப்போ நான் x இருக்க வேண்டிய இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா 4x squared minus 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு +1 -1 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 4x ஸ்கொயர்டுங்கிறது கிடைக்கும். ஸோ இதை நான் 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரம் 1 and 2. ஸோ 1 and 2 கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டு ஈக்குவல் கிடையாது. ஸோ f composite g is not equal to g composite f. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சம் மட்டும் தான் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து எக்ஸசைஸில் உள்ள சம்மை நம்ம பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.